ஞானம் சொல்லில் செயலில் என்று நம்ம அந்த ஒரு தலைப்புல ஒரு செய்தி பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதோட தொடர்ச்சி தான். பாகம் 2ஆக நம்ம பார்க்க போறோம். நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்றதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. என்ன பார்த்தோம்? நிதானமா இல்லாம இருந்தா அது பாவம்ன்றத கடவுள் உணர்த்துறாரு. நிதானமா இல்லாம போகும்போது பாவத்துல அது முடிய வாய்ப்பு நிறைய இருக்குன்றது அதுக்கு உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். நிதானமா இருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிதானம் சொல்லில் செயலில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் நம்ம வருது, அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த சூழ்நிலைகள் நம்ம எப்படி பேஸ் பண்ண போறோம். எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. நம்மளை நிதானம் இல்லாதாக மாற்றுகிற சூழ்நிலைகள் நிறைய இருக்கா இல்லையா? அதுல ஒரு சில முக்கியமான சூழ்நிலைகள் தான் நான் எடுத்து இப்ப பேச போறேன். அதை நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப இந்த வருட இறுதியில வந்து நாம நெக்ஸ்ட் இயர் போறோம். இந்த சூழ்நிலைகள்லாம் வராது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் உயர்த்துவார் நான் சொல்லி போய் சொல்ல மாட்டேன். இந்த வருடத்துல சந்தித்த சூழ்நிலைகள் கூட அடுத்த வருஷமும் நம்மளுடைய நிதானத்தை இழக்க வைக்கிற சூழ்நிலைகள் வருமா வராதா? அப்ப அது எப்படி நம்ம பேஸ் பண்ணணும்? கர்த்தருக்குள் இருந்து நம்ம பேஸ் பண்ணணும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம பதட்டம் இருக்காது வாழ்க்கையில். ஆமென். அந்த பதட்டம் இல்லாம நம்ம போகணும் வாழ்க்கையில. நம்ம அப்பதான் நம்ம எல்லாமே பதறாம போனாதான் நம்ம சிதறாம நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணுன்றதுக்கு தான் இந்த செய்தி. வருட இறுதியில வந்தவங்க நம்ம ஒரு ஒப்பு கொடுத்தோட நம்ம போகணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை இனிமேல் நான் வந்து பயந்து பேஸ் பண்ணாம கர்த்தருக்கு பயந்து இதை பேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. மற்ற எதுக்கும் பயப்படாம நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெற்றியை அடையலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சில சூழ்நிலைகளை நான் காட்ட போறேன். முதல் சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே வருகிற ஒரு பொதுவான சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகள்ல எல்லாருமே நிதானத்தை நம்ம இழந்துருவோம். பயம், பதட்டம். என்னதுங்க? இது வாழ்க்கையில வருதா இல்லையா? எல்லாருக்குமே வருதா இல்லையா? யாராவது வீரன் யாராவது சொல்ல முடியுமா என்ன? எல்லாருக்குமே அது பயம், பதட்டம் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் வரும். அந்த பயம், பதட்டம் வருகிற அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி நிதானம் இழக்கிறோம்? எத்தனை பேர் நிதானம் இழந்து நம்ம பேசுகிறோம், செயல்படுறோம்? இது ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா நான் சொன்னது? பயம், பதட்டம் வரும்பொழுது நம்ம நிதானம் இல்லாம பேசிடுவோம். அது கடவுளுடைய பார்வையில் என்ன ஆயிடுது? பாவமா போயிடுது. தேவையில்லாத தலையில ஏதாவது தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுட்ட மாதிரி. அப்ப அந்த பயம், பதட்டம் வருகிற சூழ்நிலையில நம்ம எப்படி நம்ம கற்றுக்கொள்ள இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம வந்து நம்ம வணங்குற தெய்வமே வந்து எப்படிப்பட்ட தெய்வம்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த இயேசுவை தான் நாம இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இயேசுவை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது நம்மளுடைய கிரிகள் கண்ணாடி போலதான் இருக்கணும். நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்ற மனிதர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கண்ணாடி போல இருந்தாதான் அவன் நம்மள தலைவாசி என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சுனா கூட அவங்க நல்லா இருக்கா அப்படி சரி செஞ்சுட்டு அவங்க கண்ணாடி பார்த்துட்டு என்ன பண்ண கரெக்டா இருக்கா, மொட்டை அடிச்சாலும் மண்டையில முடியலனாலும் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு சரி செய்து போனா போக மாட்டாங்களா? அப்ப இங்க சரியில்லை. அப்ப நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணணும்? ஏன்னா நம்மில் வந்து யார் தெரிகிறாரு? யார் தெரியணும்? அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள அந்த கிறிஸ்து நமக்குள் தெரிகிறபடி நம்ம நடந்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த நம்மளே பயந்துட்டு உட்கார்ந்தோம்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவோம்? 4 பேரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நாமும் மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்மளே பயந்துட்டு உட்கார்ந்தோம்னா இவெல்லாம் என்ன கிறிஸ்துவ இத்தனை வருஷம் போறாங்க, பயந்துட்டு இன்னும் பயம் பதட்டத்தோட இருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது நம்மள. அப்ப அந்த சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணணும்? எதிர்கொள்ளணும். பயந்து விலகினதெல்லாம் போதும். என்ன பண்ணும்? சூழ்நிலைகள் என்ன பண்ணும்? எதிராக எதிர்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த பலன் தருவோம். அந்த இடத்துல பதறி மட்டும் பேசிடாம நம்ம பார்த்தோம். நம்ம ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் மாறி மாறி வரதான் செய்யும். ஆனா நம்ம அது எப்படி நடந்துக்கிறோன்றது என்னது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கப்படுகிறது. பாருங்க, ஒரு சில சூழ்நிலைகளை ஒரு உதாரணம் தான் நான் காட்ட போறேன். நீங்க பாருங்க, ஒரு நல்லவன் கூட ஒரு சூழ்நிலையில கெட்டவனா மாற முடியும். பயம் பதட்டப்படும் போது என்ன ஆயிட முடியுது? ஒரு நல்லவன் கூட கெட்டவனா மாற முடியும். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. திடீர்னு ஒரு பரிசுத்தமான ஒருத்தர் பைபிள் ஊழியக்காரங்க திடீர்னு பதட்டத்துல வந்து ஒயின் ஷாப்ல போயிட்டாங்க. என்ன ஆகும்? இதாவங்க கையில பைபிளோட ஒயின் ஷாப்ல ஓட்டாருன்னா உள்ள மாட்டிட்டாரு. என்ன ஆகும்? வெளியில வராரு. இந்த கும்பல இருந்து வெளியில வராரு. எல்லாம் அப்படியே தண்ணி ஆடிட்டே எல்லாம் வருதுங்க ஒவ்வொன்னா வெளியில. அதோட ஒயின் ஷாப் உயிரும் வராரு வெளியில. எப்படி இருக்கும்? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாக்குறவங்க பார்வை என்ன தெரியும்? அந்த பதட்டத்துல, அந்த பயம் பதட்டத்துல, ஐயோ கலவரம் நம்ம மேல ஏதாவது பட்டு கல்லடி ஒரு கல்லறி நடக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல பதட்டத்துல எங்க ஓட்டாங்க? ஒயின் ஷாப்ல ஓட்டி வெளியில வந்தா என்ன நினைப்பாங்க?
ஒரு நல்ல ஊழியக்காரன் இருந்தாலும் அவங்களை பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க அவர் சாந்த சொருவிப்பா, அவரெல்லாம் குடிச்சிக்க மாட்டாரு அப்படி நினைப்பாங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்ப நம்மளுடைய பதட்டம் பயம் என்ன பண்ணுது, நம்மளுடைய நல்லவனை கூட ஏன்னா அவன் பதட்டம் அடைஞ்சு அவன் செய்கிற செயல் அந்த மாதிரி அவனையும் மாற்றி விடுகிறது. பயந்து எங்க ஓடிட்டாரு, அப்படி ஓடும்பொழுது வெளியில வரும்பொழுது தப்பாதான் தெரிவாங்க. அவசரத்துக்கு பைபிளை உள்ள வச்சு பாட்டில கையில் எடுத்துட்டு வந்தா இன்னும் என்ன ஆயிடும், அதை விட மோசமா போயிடும். அது வந்து புரியுதா இல்லையா? அவசரப்பட்டு நம்ம பண்ணுகிற விஷயம் எந்த மாதிரி நிலைகளை நம்மளை கொண்டு போகுது. அவசரத்துல நம்ம பயம் பதட்டம் கல்லு மேல பட்டுருவோம். அப்போ அந்த பதட்டம் நம்மளை என்ன பண்ணிடுது, ஒரு தீயவனாக நல்லவனையும் தீவனாக காட்டிவிடும். அப்போ நம்ம வந்து எவ்வளவு அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் இந்த மாதிரியான கலவரங்கள் கல்லடிகள்லாம் வந்து செயலில் இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு சூழ்நிலைகளும் அப்படிதான் கல்லடி போலதான் வரும். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், நம்மளை பயமுறுத்தும், கல்லடிக்கிற மாதிரி வரும், கலவரத்தை உண்டு பண்ண ஏதோ கலவரமே நடந்திருக்காது, ஆனா கலவரம் மாதிரி நமக்குள்ள வரும். அதுல என்ன பண்ணும், ஒரு இடத்துல தள்ளிடும். அந்த நம்ம பதட்டத்துல போய் நம்ம மாட்டிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பதட்டத்துல நம்ம எங்க போக கூடாது, தப்பான இடத்துக்கு நம்ம பேச்சும் நம்ம தப்பான பேச்சும் போட பேசக்கூடாது, தப்பான செயல்களும் நமக்குள்ள இருக்காதபடி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு உதாரணம் பேதுரு எடுத்துங்களேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டாச்சு. ஒரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை காட்ட போறோம். பேதுரு எடுங்க, அவர் என்ன பண்றாரு பாருங்க. மத்தேயு 26:34 எடுங்க. மத்தேயு 26:34. இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே அதுதானே ஆமாப்பா. இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மெய்யாகவே சொன்னது யாரு? இயேசு. இயேசு சொன்னது நடக்குமா நடக்காதா? ஆமா. அவரு அதான் அங்க என்ன பண்ணாரு அவரு, சரி அதை காதுல வாங்கிக்கிட்டாரு. தொடர்ந்து என்ன பண்ணாரு அவரு, சவால்லாம் விட்டாரு. என்ன பேசுறாரு அடுத்தது, அது என்ன பேசுறாரு அவரு, நான் உம்முடைய இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாருமே அப்படி சொன்னாங்கல்ல. பேதுரு முந்திக்கிட்டாரு. இதுல அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா நான் இப்பெல்லாம் உங்க கூட உங்களோட மறுதலிக்கவே மாட்டேன். அந்த இடம் சொல்லலாம், ஏன்னா அங்க இயேசு இருக்கிறார். சொல்லுங்க பாக்கலாம், அங்க யாரு இருக்கா? அங்க சொல்லதான் முடியும். இயேசு இருந்தா பக்கத்துல வைராகியம் வரும். சொல்லுங்க பாக்கலாம், இந்த இயேசு இருந்தா நமக்கு என்ன வரும்? இயேசு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைராகியம் வரும். அவரை பார்க்கும்பொழுது நம்ம அவரை விட்டு போங்க விட்டுட்டு நானு உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். உங்களை என்னையுமே அப்ப இயேசு கூட நீங்க இருந்தா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும், உடனே இமீடியட்டா கேப்சர் பண்ணிக்கணும். இந்த வருஷத்துல இயேசு கூட இருந்தா நமக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைராகி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஐயோ அவரை பார்த்தா விட்டு நான் போக மாட்டேன், நல்லதுதான். ஆனா இப்ப போன இடம் ஒயின் ஷாப் மாதிரியான ஒரு இடம். என்ன இடம் அது? என்ன சொன்ன? அந்த இடம் இயேசு இல்ல. அந்த இடத்துல இயேசு இருக்காரு, ஆனா இயேசு அவர் பார்க்கல. இயேசுவை சபிக்கிற கூட்டம் அங்க இருக்கிற இடம். என்னதுங்க? அந்த கூட்டத்துல ஒயின் ஷாப்ல போனா குடிக்கிறவங்க கூட தான் குடிச்சாதான் இந்த மாதிரி இந்த இடத்துல சபிக்கிறவங்க கூட சபிச்சாதான் அந்த மாதிரி ஆயிடும்ன்ற நிலைக்கு ஆயிட்டார். யார் அவரு? சபிச்சாதான் என் காலத்தை நான் என்ன பண்ண முடியும், காப்பாத்திக்க முடியும்ன்ற நிலைக்கு ஆகிட்டார். அப்ப இயேசு அங்க அவருக்கு கண்ணுக்கு பதட்டத்துல யாரு தெரியல. இங்க இருந்த இயேசு நல்லா இருந்த இயேசு அங்க அவர் கண்ணுல, ஆனா எந்த கூட்டத்துல தெரிஞ்சது கண்ணுக்கு? அவருக்கு பதட்டத்துல எங்க போயிட்டாரு? அந்த சபிக்கிற ஒழிச்சா பண்ண மாட்டேன். அவர் எங்க போயிட்டாரு? அவர் அந்த மொபைல் ஆமாப்பா இன்னும் வரல. இப்ப அந்த இடத்துல எந்த இடத்துக்கு போயிட்டாரு? இயேசுவை சிலுவையில் அறைகிற கூட்டம். அந்த கூட்டம்லாம் இயேசுவை என்ன பண்ணோம், வாயில திட்டி பேசும், சபிக்கும். அப்ப அந்த கூட்டத்துல யார் போயிட்டா? பேதுரு போயிட்டாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து இயேசுநாதர் கிட்ட வந்து நான் உம்மோடய மறிக்க வேண்டியதாக சொல்லும் அப்படி அவரை சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியல? அந்த வாய்ங்க தான் இந்த வாயா இது வந்து மறுபடியும் என்ன பண்ணிதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு பதட்டத்துல போன இடத்துல அவங்களோட இணைஞ்ச மாதிரி இவரும் என்ன ஆயிட்டாரு அந்த சபிக்கிற கூட்டத்துல. அப்ப நிதானம் இழந்து என்னத்தை இழந்துட்டாரு? நிதானத்தை அவர் இழந்துட்டாரு. இன்னைக்கு வாழ்க்கையில இப்படிதான் நம்ம சூழ்நிலைகள் வரும். நல்லா சர்ச்சில் இருக்கும்போது நல்லா வீரவாசனம் எல்லாம் பேசுவோம். அது ஆர்டருக்குள்ள இருக்கும்போது நல்லா வீரவாசனம் கர்த்தரோட இருக்கும்போது எல்லாருமே சூப்பரா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா கர்த்தரை விட்டு நம்ம வேற இடத்துல போகும்பொழுது அங்கேயும் நம்ம எப்படி இருக்கணும், அங்கேயும் நம்ம கர்த்தரை பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கேயும் நம்ம கர்த்தரை பார்க்கணும். அங்க போயிட்டா மட்டும் கர்த்தர் இல்லையா? எங்க போனாலும் என் கூட. அப்போ இந்த வருடத்துல வந்த இறுதியில வந்த நாம நிதானம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்துல எங்கேயுமே, வீட்டுல, வேலையில, வெளியில, பக்கத்து வீட்டுல சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். எல்லா இடங்களையும் நிதானம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மளை பயமுறுத்துகிற கிரியைகள், ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ பயம் நிறைய வரும், பதட்டமாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நம்முடைய வாய் செயல் எப்படி இருக்கணும்? நிதானம் இழந்து பேசாம. பேதுரு என்னென்ன பேசினார் பாருங்க. 36-37 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி
நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்து இல்ல எங்க ஓகே அதுல சிஸ்டர் இது அக்கா இது அத இது பண்ணுவாரு எங்க இது மறுதலிப்பாரு எங்க இது 34 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னாங்கல்ல. அது எங்க மறுதலிச்சாரு? அது எங்க மறுதலிச்ச அந்த வசனம் எங்க இருக்கு? ஒவ்வொரு இடத்துலயும் மறுதலிச்சாரு 3 தடவை. அங்கே வாசிங்க. 74 வருதா? 74 75 வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அடுத்து என்னாச்சு? சேவல் கூவுறதுக்கு முன்னே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு இந்த தலைப்பை நான் முடிக்க போறேன். வாழ்க்கையில ரொம்ப விளக்கமா நான் போல ஒரு சில எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உதாரணம் காட்டுறேன். இன்னொரு உதாரணம் கூட நம்ம வந்து சாந்தமா இருக்கணும். ஒரு பயம் பதட்டம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில வரதான் செய்யும். வருமா வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்க பேசின இந்த நாவ் என்னாச்சு? இங்க வந்து என்னாச்சு? சபிக்கிறவனா மாறிச்சு. அப்ப நம்ம போகக்கூடிய இடம் எங்க இருக்கணும்? எங்க போனாலும் தேவ சமூகம் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க போனாலும் சிலுவைக்கு அங்க தேவ சமூகம் அவர் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் பிதாவோட இறங்கி ஜெபிச்சு பலத்தோட தேவ சமூகத்தோட போறாரு. யாரு? சிலுவை எதிர்கொண்டாரு. இவர் தேவ சமூகத்தோட போல தூங்கிட்டார். யார் தூங்கிட்டா? பேதுரு. அப்பதான் அதனால்தான் வசனத்தை நினைக்க முடியல. அப்ப இந்த வருஷத்துல வந்த நாம என்ன போடப்பட்டிருக்கு? வசனத்தை நினைத்து கொண்டார். எப்ப நினைக்கணுமோ அப்ப அவரு நினைக்கல. எப்ப நினைச்சாரு? தப்பு பண்ணிட்ட பிறகு இந்த வசனத்தை நினைச்சாரு. அதுதான் வந்து வாழ்க்கையில நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. வாழ்க்கையில பயம் பதட்டம் வாழ்க்கையில எல்லாம் பல வகைகளை வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மாம்சமா நம்ம வந்து அந்த நேரத்துல பேசுறது வசனத்தை நம்ம வந்து ஆவிக்குரிய அந்த வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். மாம்சமா இடம் கொடுத்து நம்ம வைராகியமா பேசுறது ஓகே தான். அந்த மாம்சம் வந்து சொன்ன அந்த வார்த்தை செயல்படணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை நினைக்கணும். எப்ப நினைக்கணும்? எல்லாம் முடிஞ்ச பிறகு இல்ல, முன்னாடி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னது ஏதாவது மீறுமா? நான் என்ன சொல்றாரு? நீ சேவல் கூவுறதுக்கு முன்னே அப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் ஒரு நிதானமா இருக்கணும் அந்த இடத்துல. புரிஞ்சுட்டா? நீ அப்ப இந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பயம் பதட்டம் வாழ்க்கையில பயம் வருமா பதட்டம் வருமா? ஆனாலும் நீ என்ன பண்ணணும்? கடவுளை நாடு. அவர் விட்டுடாத. நீ அப்படி விடலன்னா நீ 3 தடவை மறுதலிச்ச மாதிரி நீ என்ன தப்பு மேல தப்பு பண்ணுவோமா வேணாம் போவதுன்னு தெளிவா கண்டிக்கும் அந்த வேதம். எத்தனை பேர் நம்புறீங்க? தெளிவா கண்டிக்கும். அப்ப நீ என்ன பண்ணும்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம உங்களுக்கு ஒரு ஆலோசனையோட முடிக்கிறேன். இந்த முதல் பயம் பதட்டம் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நீங்க நினைக்கணும். வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இதுதான் சொல்யூஷன். என்ன சொன்ன? முன்னாடியே உங்களுக்கு உணர்த்தும் வசனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை முன்னாடியே உணர்த்தும். பயப்படுறதுனால தான் நீ பயப்படாதே, நான் உனக்கு சூழ்நிலைகள்லாம் வரும். இந்த மாதிரிலாம் வரும் காட்டிட்டே இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு என்ன சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிதான் உங்களை பயன்படுத்தும். நீங்க என்ன பண்ணப்போ அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த வருட இறுதியில வந்தானா கேட்கிற வசனங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண நம்மள விட்டு கொடுக்க பயம் பதட்டம் உங்களுக்கு வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒரு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா பவுல நீங்க எடுத்தீங்க. இப்ப நீங்க பேதுருவை பார்த்தோம்ல, பவுல் பாருங்க. அவர் மாம்சத்துல பெரிய தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? சபையாரை துன்பப்படுத்தி கட்டி அவன் என்ன பண்ணாரு? பிரதான ஆசாரியத்துல போய் கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையா? அப்படி ஒரு பவுல் சவுலா இருந்து பண்ண வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமா கவனிக்கிறாரு. யார் சொன்ன வார்த்தை? நிதானமா கவனிக்கலன்னா அவர் நிச்சயமா தன்னை வந்து ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாரு. வசனத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தாரு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பேதுருக்கும் பவுலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவர் எப்படி மாறினாரு பாருங்க. அவர் தன்னை ஒப்பு கொடுத்த விதத்தை பாருங்க. அவர் ஒப்பு கொடுத்த விதம் வந்து கடைசி வரை ஒரு உதவியா இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய ஒப்பு கொடுக்கும் விதம் அப்படிதான். இந்த வருட இறுதியில வந்தவன் நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணீங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட பேசினது போலதான் நம்ம கிட்ட நான் எந்த வகையில துன்பப்படுத்திருக்கேன் கடந்த நாட்கள். நீ அவர் பேசுவார். நான் அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்காம போனாலே அவர் துன்பப்படுத்துற மாதிரி தான். நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் எடுங்க. அந்த வசனம் மட்டும் வாசிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு நேரம் போலாம். மிக முக்கியமான பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சத்தத்தை என்ன பண்ணாரு? வசனத்தை விட்டு பாரு என்ன சொல்றாரு அந்த சத்தம். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்ப நீங்க இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். பேதுரு இந்த மாதிரி கர்த்தரோடவே கூட இருந்தாரு.
இங்க பவுலையும் கர்த்தர் கடிக்கிற, நீ பண்ணதெல்லாம் என்னது சாதாரண வேலை இல்லப்பா. நீ என்ன பண்ண கடவுளுடைய வார்த்தையை நிதானிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம நிதானிக்கணும். முதல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கர்த்தருடைய வார்த்தை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா எனக்கு சாப்டர் ஓவர், என்னது என்ன மரணம் தான் எனக்கு, ஆனா எனக்கு மறுபடியும் வழி கிடைக்குமா தெரியல. ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, ஆண்டவரே இதுதாங்க ஒப்பு கொடுத்துரு. இன்னைக்கு வந்த நம்மள நாமளே ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க வசனத்துக்கு? வாழ்க்கையில பதட்டமே, அவர் வாழ்க்கையில பவுல் பதட்டம் அடைஞ்சா நீங்க பார்க்க முடியாது. காட்டுற அடுத்து காட்ட போறோம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. தன்னை ஒப்பு கொடுத்தாரு. எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அவர் உடனே நீங்க பார்க்கணும் அந்த வசனத்தை. ஆவிக்குரியவன் என்ன சொன்ன? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அவர் உடனே ஆவிக்குரியா மாறிட்டார். அதனால்தான் அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எதையுமே சிந்திக்காம, நீங்க வசனம் வாசிங்க, எங்க வருது? மாம்சத்தோடும். உங்க வாழ்க்கையில நம்ம இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வருட இறுதியில வந்த நாம முதல்ல தெரிந்து கொள்ளணும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தான் நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்க முடியாது, நம்ம நிதானிக்க முடியாது. அது எங்க வருது பாருங்க. அது மாம்சத்தோடும், உடனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போடப்பட்டது. அது நீங்க பின்னாடி அவர் சாட்சி சொல்லும் போது சொல்லுவாரு. அந்த வசனம் எடுத்தா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. அவர் தன்னை குறிச்சு சாட்சி பின்னால தீமோத்தேயு கிட்ட யார்கிட்ட சொல்லும் பொழுது சொல்லுவார், உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் சிந்திக்காம நான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு போனேன்னு சொன்னார். அப்ப இன்னைக்கு வந்த நாம பவுலுக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. பேதுருக்கு ஒரு கடவுள் திட்டார். வேதவசம் திட்டதான் செய்யும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீ நல்லா இருக்குன்னு உன்னை வாழ்த்தவும் செய்யும், உன்னை என்ன பண்ணும்? திட்டதான் செய்யும். அந்த திட்டுதலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில பயப்பட வேண்டியதுங்க. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் பயந்தீங்கன்னா வேற எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு பயப்படல, அவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா மத்த எந்த சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தும். அவ்வளவுதான். பவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய? அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணி இருக்கணும்? ஆண்டவர் சொன்னா மாற மாட்டேன். என்ன சொன்னா, அண்ணா சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ இப்படிலாம் இருக்கிற, கண்டிப்பா நீ என்ன மறுதலைக்கு தான் போற. என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணணும் தானே தெரியுதுப்பா. நான் என்னப்பா பண்ணணும்? அவர் ஜெபிக்க போனா ஜெபிக்க போயிருக்கணும். சில என்ன சொன்னா ஜெபிக்க போனா அவர் என்ன கூப்பிட்டாரு? காலையில அதிகாலையில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கல. ஜெபிக்கா என்ன ஆச்சு? சோதனைகள் அதிகமா எங்க போய் மாட்டிட்டாரு? சபிக்கிற இடத்துல அங்க போய். அதுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சோதனைக்கு தப்பு வைக்கப்படுறது மாத்திரம் இல்ல, பயத்தை ஃபேஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ரோமர் 8 போய் வீட்டுல வாசிங்க. 8:36-37 என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பதட்டம் அடையவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஏன் அந்த ஆரம்ப ஒப்பு கொடுத்தது பலமான அஸ்திபாரம் தெரிஞ்சு போயிடுச்சு. மாம்சமா இருந்தா பயம், பதட்டம், வைராக்கியம், பெண்ணியமின் கோத்திரத்தான் அது இது என்ன இந்த பதட்டம் அடைய வைக்கும்? தேவையே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? சிலுவையில. அதனால்தான் பவுலுக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம் கவனிங்க. இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ், ஊழியத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணா பயம் பதட்டம் வரவே கூடாது. கர்த்தருக்கு மாதிரி பயந்தாரு. என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் நான் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே இன்னைக்கு அதுதான் பயம் பதட்டம் எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? அவரு சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் அறையத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க? இந்த வருட இறுதியில வந்தா நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கையில பயங்கள் பதட்டங்கள் வரும், ஆனாலும் பவுலை போல விட்டு கொடுங்க. அல்லேலூயா. நீங்க சாதாரண குற்றமா நினைக்காதீங்க. நீங்க என்னடா பேதுரு இயேசுநாதரை சபிச்சாரு, இயேசுநாதர் என்ன பண்ணாரு? இயேசுநாதரை சபிச்சாரு. நாமளும் பயம் பதட்டங்கள்ல பேசி மனிதர்களை நம்ம பேசினாலும் நம்மளை பார்த்தா அப்படிதான் பேசுவாங்க. நான் இயேசுநாதர் எங்க சபிச்சேங்க? நான் சர்ச்சுக்கு போறேன், ரெடியா போறேன், வரேன், என்ன நான் வீட்டுல தான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யார்ட்டையாவது வீட்டுல பக்கத்துல எங்கன்னா அக்கம் பக்கத்துல சண்டை போடுறேன், சபிக்கிறேன், நான் இயேசுநாதர் சபிக்கவே இல்லையா அப்படின்னா சொல்லி சமாளிக்கலாம் முடியாது. நம்ம பேர் என்னது? நமக்கு இந்த மனிதர்களை படிச்சாலும் நம்மளை பார்த்து உண்மையான கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அப்ப பதட்டத்துல பயத்துல நம்ம ரொம்ப கவனமா நடந்துக்கணும். பேதுரு போல நம்ம அந்த வார்த்தைகள் இந்த பிரயோகிக்கிறதும் கவனமா பயன்படுத்த கவனமா இருக்கணும். சொல்லு ஸ்டைல்ல ரெண்டுத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்? கவனமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா? முதல் ஆலோசனை, பயம் பதட்டத்தை நீங்க எதிர்கொள்ளா நீங்க எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கும் அவருடைய வசனத்துக்கு பயந்து உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா சக்சஸ். ஆமென். நீங்க எல்லா இடங்களையும் நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஓகே, இப்போ இது முதல் சூழ்நிலை. இது ரெண்டாவது சூழ்நிலை பாருங்க. வாழ்க்கையில ரெண்டாவது நிதானம் இழக்கிற காரியங்கள், நம்மளை பயமுறுத்துகிற பதட்டம் அடைய வைக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? நிதானம் மாற்றுறது அவிவிசுவாசம். என்னதுங்க? ஃபர்ஸ்ட் பயம் பதட்டம் வர்றதுக்கு என்ன சொன்னேன்? பயம் பதட்ட சூழ்நிலையில நிதானத்தை நம்ம இழந்துக்க வேண்டியது வருது. ரெண்டாவது அவிவிசுவாசம். அவிவிசுவாசம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. நம்ம நிதானத்தை என்ன பண்ணோம்?
இழக்க வச்சிடும். இந்த உலக ஜனங்கள் பொதுவா சொல்லுவாங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற என்ன சொல்றது நிறைவேற வரல என்ன பண்ணும், ஆவிக்குரிய பிள்ளைகளே பேசுறாங்க. ஆமா எப்போ சொல்லிட்டாரு, அப்படியே விசுவாசம் இருந்தா அப்படியே என்ன பண்ண முடியும், அப்படியே மாறிடுதா இல்லையா? எத்தனை பேருக்கு இன்னும் வாழ்க்கையில நடக்கணும்னு நடக்காம இருக்கு, எல்லாம் தலையிட்டே போகுது. அவிவிசுவாசம் என்ன ஆயிடும், வார்த்தைகள் சொல்லு என்ன ஆயிடும், கர்த்தரை துதித்த வாய் என்ன ஆயிடும், பதட்டம் அடைஞ்சு கர்த்தரை திட்ட ஆரம்பிச்சிடும், செயல்கள் மாறிடும், சூழ்நிலைகள் மாறிடும். அவிசுவாசம் உன்னை நிதானமற்றதாக மாற்றி விடுகிறது. கவனமாக இருக்கணும். இந்த வருட இறுதியில வந்தா நமக்கு அவிசுவாசம் ரொம்ப டேஞ்சர். அதை மாத்திக்கணும். வாழ்க்கையில அப்ப பதட்டம் அடைய வைக்கிறது எது, அது பதட்டத்தை பெருக்கிட்டு விசுவாசத்தை குறைக்கிறது எது, அவிவிசுவாசம். அப்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த அவிவிசுவாசத்தை இந்த வருட இறுதியில வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு பாருங்க. நான் ஒரு சில காரணம் ஒரு சில சூழ்நிலைகள் தான் காட்ட போறேன், ஒரு உதாரணங்கள் தான். கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, யோவான் ஸ்நானகனே என்ன, யோவான் ஸ்நானகன் கர்த்தரை பற்றி நல்லா அறிஞ்சவர், பதறிட்டாரு, தேவையில்லாம வாங்கி கட்டிட்டாரு. என்னாச்சு, அவ்வளவு தூரம் வந்து நல்லா பரிசுத்தவனா இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த வசனம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். வருகிறவர் லூக்கா 7:20. அவிவிசுவாசம் வந்துடும். அவிவிசுவாசம் எந்த அளவுக்கு பேச்சு பாருங்க அவர் மனதுக்குள்ள. அவர்கள் அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க கூடுமோ என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார். பாருங்க, அவிவிசுவாசம் வந்தா வாழ்க்கையில் என்ன ஆயிடும், என்ன ஆயிடும். அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் யோவான் ஸ்நானகன், என்னாச்சு அவருக்குள்ள, என்னாச்சு மண்ணை கடைசியில நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்து கடவுள் அவர் இல்லைன்னா இவர் வந்தது இவர் தானா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான் அவிசுவாசப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இயேசு என் கூட இருக்காரா, இருக்கிற ஒரு இயேசு தானே என் கூட வருதா அந்த மாதிரி வாய். அதுதான் பதட்டம் அடைஞ்சு பேசுறோம், நிதானம் இழந்து பேசுறோம். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறோம். கவனமாக நம்ம நடக்கணும். நம்ம மேல அக்கறை கொண்டு நமக்காக பூமியில் இறங்கி வந்த அந்த தெய்வத்துக்கு விரோதமாக நம்ம பழித்து பேசக்கூடாது. இந்த இடத்துல என்ன பேசிட்டாரு யோவான், எதுவும் ரொம்ப திட்டலாம் இல்லை, ஆனா என்ன சொல்றாரு, பெரிய தண்டனை வாங்கிட்டு போயிட்டாரு இவரு. நல்ல வேலை நரகத்துக்கு போகாத ஒரு தண்டனையே அவர் வாங்கிட்டாரு. பரிசுத்தவான் என்ன வார்த்தை வாங்கிட்டார் தண்டனை அவரு, நீங்க கீழே போய் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற எல்லா பெரியவன் என்று கருதப்பட எல்லாம் என்ன போட்டிருக்கு, சிறியவன் என்று கருதப்பட எல்லாம் என்ன இடம், உன்னோட பெரியவர்கள். அந்த வசனம் வருமே, வீட்டு வாசிங்க அந்த பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனில் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். தேவையா? யார் வாங்கிட்டு இவ்வளவு பெரிய பரிசுத்தம் யோவான் பாருங்க. எவ்வளவு அப்ப அந்த அவிவிசுவாசம் வரவே கூடாது. வாழ்க்கையில வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வருமா வராதா, அவிசுவாசப்படுகிற சூழ்நிலை வரும். நடக்காத மாதிரியே தான் இருக்கும் வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்துவே இவர் இல்லைன்ற சொல்ற அளவுக்குலாம் நம்ம சூழ்நிலை வரா மாதிரி என் பயமுறுத்த பார்ப்போம். ஆனாலும் நிதானம் இழந்து பேசிடாதீங்க. உங்க கூட இருக்கிற உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை என்னைக்கும் அவர் கைவிட மாட்டார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றது இயேசு உங்க கூட இருக்காரு. அவர் மறந்துடாதீங்க. சூழ்நிலைகள் உங்களை அப்படி மாத்தி உங்களை பதற வைக்கும், வார்த்தையை பேச வைக்கும். கர்த்தருக்கு விரோதமா பேசாதபடி கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ரொம்ப கவனமா மனிதர்கள் கூட பேச வைப்பாங்க, கவனமா நடந்துக்கணும். அது வந்து அவிசுவாசம் அவருக்கே தெரியல. யோவான் ஸ்நானனுக்கு அந்த அவிசுவாசப்பட்டு பேசுறோம், இது பெரிய பாவம்லாம் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய பாவமா அதை எடுத்து காட்டாரு. யாருக்காக, நமக்காக. நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு நமக்கும் தான் சேர்த்து சொல்றாரு. எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரியான அவிசுவாசத்தை மட்டும் எடுத்துருவோம், நமக்குள்ள வராத அளவு பார்த்துப்போம். ஏன்னா நம்ம கர்த்தர் கடந்த நாட்கள் நடந்த அற்புதங்கள்லாம் பாருங்க. நம்மளை உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய, அவர் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். அவிசுவாசப்பட்டு பதறி பேசவே கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசாதபடி நம்ம நாவையும் அடக்கி கொள்ள வேண்டியது. அதே போல நடக்கலன்னா இன்னொரு பாதையை தேடிக்கிறது நிறைய பேர். கர்த்தர் ஆமா, கர்த்தர் சுயமா நம்ம முயற்சி எடுத்து நம்ம போகாம பார்த்துக்கணும். விசுவாசம் கர்த்தர் காத்திருக்க சொன்னார்னா காத்திருந்து அவர் பெற்றுக்கொள்ளணும். பதறி வேறு ஒரு பாதை போனாலும் கர்த்தர் துக்கப்படுவார். இந்த வருட இறுதியில வந்து நாம இதை முதல்ல புரிஞ்சுப்போம். கர்த்தர் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விபச்சாரம் பண்ற ஸ்திரியை கூட அவர் வந்து விபச்சாரியை திட்டினதெல்லாம் ஒரு கிடையாது. ஆனா ஒரு அவிசுவாசியை பார்த்த ஒரு விபச்சார மாறுபாடு உள்ள விபச்சார சந்ததியாரும் திட்டிருக்கிறாரு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு நிதானம் இழந்து பேசிருக்காங்கன்றதை காட்டுறேன் பாருங்க. அவங்க அவிசுவாசப்படுறதே அவங்களுக்கு தெரியல. நீங்க விசுவாசிக்கிறதுல 1ஆம் வகுப்பு படிச்சா கூட கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறதுல நான் எல்கேஜி பிரதர் பரவாயில்லமா, நீதான் வேணும். உங்க கடுகளவு விசுவாசம். நான் அவிசுவாசத்துல கிராஜுவேட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன, அது என்னது? அவிசுவாசத்துல நான் கிராஜுவேட். அப்படிதான் இந்த பரிசெயர்கள் இருந்தாங்க. கடைசியில் அந்த உணர்வுகிற அறிவே இல்லை. ஆதி அப்ப வாசிங்க, மத்திய 12ஆம் அதிகாரம் 38-39 வாசிங்க. ஒரு சில வசனங்களை சொல்ற, அதை மட்டும் வாசிங்க, உங்களுக்கு சொல்றாங்க.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38-39. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நினிவே பட்டணத்தார் வந்து நியாய தீர்ப்பினாலே உங்க மேல குற்றம் சுமத்துவான்னு சொல்லி நீங்க திட்டுறாரு. 41ஆம் அதிகாரத்துல நீங்க 41ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. யோனா கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஆமா. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். மிக மிக ஒரு ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு நினிவே பட்டணத்தாரோட கூட ஒப்பிட்டு அவர் அசிங்கப்படுத்துறாரு. யார? பரிசேயர். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை தண்டனையா வந்ததே அவங்க விசுவாசிச்சாங்க. எத்தனை யார் அவங்க? கர்த்தருடைய வார்த்தை தண்டனையா வந்துச்சுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு எடுத்த உடனே கர்த்தர் நிர்மூலமாக்குவார் அப்படி ஏதாவது சொல்றாங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் மாதம் வாக்குத்தத்தம் வாங்க எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் தானே வருதுங்க. ஆனா நினிவே பட்டணத்தாருக்கு அப்படி வரலங்க. உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லி வந்ததுங்க. அதை விசுவாசித்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம அந்த அளவுக்கு விசுவாசத்துல குறைவா நம்ம எப்படி இருக்கோங்க? நம்ம நிதானிப்போம். அவங்களுக்கு எப்படி வந்தது? நமக்கு எப்படி வந்தது வார்த்தை? நம்ம மாசம் நீ பயப்படாதா கண்ணு, நான் உன்னோட இருக்கேன், செல்லம் தங்கம் அப்படின்னு தான் வருது. நம்ம கரெக்டா இல்லையா? ஆனா அதுக்கு நம்ம செல்லம் கொடுத்து ஓவரா செல்லம் கொடுத்து நம்ம அவிசுவாசப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாவே பேசிடுறோமா? இந்த வருட வருடத்துல யோசிப்போம். ஆனா நினிவே பட்டணத்தாருக்கு எப்படி வந்தது? எப்படி வந்ததுங்க? நான் உன்னை நிர்மூலமாக்கிடுவேன், அழிச்சிருவோன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா விலங்குல இருந்து எல்லாமே சோறு தண்ணி வாய்க்குள்ள போல சாப்பிடல, ரெட்டொடுத்து என்ன பண்ணாங்க? சாம்பல்ல உட்கார்ந்து வார்த்தையை விசுவாசிச்சாங்க. பதறி பேசவே இல்லை. ஒரு வார்த்தை பேசல. ராஜா உட்பட எல்லாமே அடங்கி உட்கார்ந்தாங்க. அதனாலதான் இந்த அடையாளம் நினிவே யோனா என்ன சொல்ற? ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இதை சொல்றாரு, நியாய தீர்ப்பினால இவன் எழுப்பி உங்களை இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு. அப்ப நாம இந்த வருட இறுதியில வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நிர்விசாரமும் அலட்சியமும் நமக்குள்ள அவிசுவாசத்தை உண்டு பண்ணிட்டு அதுல கிராஜுவேட் வாங்குற நிலைமைக்கு இருந்தோம்னா நமக்கே தெரியாதுங்க. அது இந்த பரிசேயருக்கு யாருக்குமே தெரியலங்க. அவங்க பதறி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தெரியலங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? அது பதறி சர்ச்சுக்குள்ளே பேசுறாங்க. அவங்க பதறாம வெளியில இருந்து ஒரு பாவி பேசுறாரு. பதறி சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பேசுறான். ஒரு முறை பதறி பேசுறான். யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்னாடி பதறி பேசுறாரு அவரு. இதெல்லாம் என்ன? கர்த்தருக்கு முன்னாடி பதறுதல், நிதானம் இழந்து பேசுறது, விசுவாச கடவுளுக்கு மேல இல்ல, தன்னை காட்டுவதற்காக பேசிக்கிறது, நிதானம். அவங்க ஒவ்வொரு காரியமும் நீங்க வாசிங்க. முன்னாடி வாசிங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருங்க, ஒரு அற்புதத்தை அவங்க விசுவாசிக்கல, ஆனா அவங்க பேசுறது வாசிங்க. 24ஆம் வசனம் வாசிங்க. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை பிசாசுகளை துரத்துகிறானோ அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். என்னங்க போட்டிருக்கு? யார் சொன்னாது? அதுக்கு முன்னாடி அப்பதாங்க அவங்க புரிஞ்சுட்டு வராங்க. அதுதான் வாசிங்க. அப்பதான் அவங்க வந்து அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தையே குலைக்கும்படியா பதறி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. நீங்க எல்லாரும் கவனிங்க. 23ஆம் வசனத்துல ஜனங்கள்லாம் அப்பதான் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கடவுள் அங்க பண்றாரு. அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா என்ன அற்புதம் பண்ணாருன்றதை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். யாரு? இயேசு கிறிஸ்து நடத்துறாரு. அது நடத்தும் பொழுது விசுவாசி ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்பட்டு தன்னுடைய நாவல அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர்தானோ என்று சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? பரிசேயர் இது தேவனுடைய பார்வையில் என்ன இருக்கு? தேவனுடைய பார்வையில் என்ன இருக்கு? ஒரு விபச்சாரம் பண்ற ஸ்திரியை கூட அவருக்கு திட்டம். ஏன்னா அவன் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவன் வந்து ஏன்னா அவங்க மனம் திரும்பும். ஆனா இந்த மாதிரி தன்னையே உணராத ஒரு காட்டு மிராணிகள் போல நடந்துக்கிறாங்க. என்ன பண்ண? அவங்க வந்து அப்படியே அந்த விசுவாச சீர்குலைச்சு பதறி பேசின வார்த்தைகள் யார் யார் பாதிக்கப்படுறா? இவன் அப்படியே அவங்களை குழப்பி விட்டுறாங்க. என்ன பண்றானா? இவன் என்ன போட்டிருக்காங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானோ அல்லாமல் மற்றபடி அல்ல. இப்படி பேசும்பொழுது, நிதானம் எழுந்து பேசும்பொழுது கர்த்தர் கோபமா வராதா? அங்க இவருடைய நாமத்தை அவமானப்படுத்துறது மாத்திரம் இல்லாம அந்த அற்புதத்தை அசிங்கப்படுத்துறாங்க. அதனால கர்த்தர் கோபப்பட்டே வர்றாரு. நீ வீட்டுல போய் வாசிங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷனுக்கு. நீங்க அப்படி சொல்லிட்டே வரப்ப நீங்க கவனிக்கணும். ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு ஆமா விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. என்னப்பா அநியாயம்! கடவுளுடைய அந்த நிதானம் இருந்து பேசுறது எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணுது பாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிவிசுவாசம். என்னது? அவன் மண்டையில என்ன இருக்கு?
அற்புதங்களை கண்டு கூட கர்த்தரை விசுவாசிக்கல. அந்த ஜனங்க விசுவாசிக்கிறாங்க தாவீதின் குமாரன். ஆனா அவங்க பெயர்சபையின் தலைவனா இருக்குமோ பாருங்க. விசுவாசம் அவ்வளவு பேர் படிச்சவங்க, வேதத்தை படிச்சவங்க மேசியாவை ஏத்துக்க முடியல. அவங்க மனசு முழுக்க ஏத்துக்க முடியல. மனசு முழுக்க நிறைஞ்சு என்ன இருந்தது? அவிசுவாசம் நிறைஞ்சிருந்தது. வார்த்தைகள் ஏத்து. அதனால்தான் கடவுள் அவரை நோக்கி பரிசேயர்களை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இவருடைய வாய் என்ன துதிக்குது, இவருடைய இருதயமும் அவர் இவர் வாய் தான் எனக்கு துதிக்கிறாங்க, இவர் இருதயமும் தூரமா இருக்குன்றாரு. எனக்கு எந்த அளவுக்கு அவிசுவாசம் பிரிச்சிருது, நிதானமற்ற பேச்சு. அதனாலதான் கர்த்தர் பேசுறாரு. 36ஆம் வசனம் வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இதுல கொடுமை என்ன தெரியுமா? அப்படி சொல்றாரு, நீ நிதானம் இல்லாம பேசுறப்பா, நீ ரொம்ப அவசரப்பட்டு கடவுளை பேசிட்ட. நீ என்ன பண்ணோம்? அப்ப என்ன பண்ணவங்க தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பாருங்க, சொல்லி வாய் மூடலாங்க. அடுத்து அவங்க வேலையை காட்டாங்க பாருங்க. நீங்க வாசிங்க, அப்படியே வாசிட்டே வாங்க. 37ஆம் வசனம் வாசிங்க. உடனே என்ன பண்ணணும்? நீங்களா நானா தான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? இப்ப இருக்க சிச்சுவேஷன் ஒப்பு கொடுமா இல்லையா? அப்பா வார்த்தை பதறி பேசிட்டேன், நியாய தீர்ப்புல நீங்க வர தண்டனை கிடைக்கின்றீங்க, நீங்க சொன்னா நடந்துரும், நான் என்ன பண்ணணும்? அவிசுவாசப்பட்டு பேசிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, தாழ்ந்து ஒப்பு கொடுங்க. விட மாட்டீங்களா? அடுத்து அவங்க செஞ்ச செயல் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு அவர் பேச வைக்குது. அடுத்து பாருங்க. ஆமா, வேதபாரகர்களும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம். அததாங்க நானும் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொன்னேன் இப்ப புரியுதா? கடவுள் திட்டுறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாறுபாடுல விபச்சார டென்ஷன் ஆகி அவர் பேசுற அளவுக்கு காரணம் என்னன்னா, நிதானமற்ற பேச்சு. அவர் கடவுள் சொல்லி வாய முடியல. இந்த வார்த்தைகளால நீங்க ரொம்ப பேசுறீங்க, இந்த வார்த்தையை குறிச்சு நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும் சொல்லியும் அப்பவும் அவங்க அவிசுவாசம் என்ன பண்றாங்க? இந்த அடையாளத்தை கேக்குதுங்களே, இவ்வளவு கேட்டு அடையாளத்தை கேக்குதுங்களே, கர்த்தரை நம்ப மாட்டேங்குங்களே, டென்ஷன் ஆகி அவர் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாமே நிதானிப்போம். கடந்த நாட்கள்ல நான் கர்த்தரை எவ்வளவு நிதானம் இல்லாம அவிசுவாசப்பட்டு அற்புதம் பண்ணாதான் என் கர்த்தரை நம்ப, ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க, ஏதாவது அடையாளத்தை கொடுங்கன்னு சொல்லி என் தெய்வத்தை நான் துக்கப்படுத்திருந்தேன்னா, இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, தாழ விழுந்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் நம்மளோட பேசுற இந்த வருடத்துல ஒரு ஒப்பு கொடுத்தல் வருடமாக இருந்து நம்ம புது வருடத்தை சூப்பரா புது வருடத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் சொன்னேன், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் பயம் பதட்டம் வாழ்க்கையில. ரெண்டாவதுக்கு என்ன தெரியுமா? விசுவாசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு மாட்டீங்களா? அப்பதான் இந்த விஷயத்துல நம்ம நிதானம் பண்ண மாட்டோம். விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க. கண்டு விசுவாசிக்கிறத விட கர்த்தரை விசுவாசிங்க. நிதானமற்ற பேச்சு இருக்கக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அவிசுவாசம் தான் முதல்ல அதை எடுத்துருங்க. லூக்கா 1:18-19 வாசிங்க. அடுத்த உதாரணம் பாருங்க. இது லூக்கா 1ஆம் அதிகாரம் 18-19. ரொம்ப இவர் பதறி பேசிடுறாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் இதனால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதர் அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். யாருங்க அவரு? இவர் யாரு? இவர் பேர் என்ன? சகரியா. இவர் என்ன நிதானம் இல்லாம பேசிட்டாரு? இவர் கர்த்தர் கொடுத்த வார்த்தையே இவர் என்ன பண்ணல, காது கொடுத்து சரியா கேட்டது இல்லாம அதை அவிசுவாசப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? இது அவிசுவாசம். அப்படின்னா தலைப்பது அவிசுவாசத்துல நிதானம் இழந்து விடுவீங்க. அவிசுவாசத்துல கடல நிக்கிறது தேவதூதன் கூட தெரியல அவருக்கு. தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணல, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டார். அவர் என்ன செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு தேவதூதர்? அவர் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் எப்பவுமே தேவதூதர் ரொம்ப பேச மாட்டாங்க. தேவன் கொடுக்குற செய்தி மட்டும் என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா பாருங்க, தேவையில்லாம இந்த சாபத்தை யார்கிட்ட வாங்கினாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், யார்கிட்ட வாங்கினாங்க? தேவன் கிட்ட இல்ல, யார்கிட்ட வாங்கினாங்க? அவங்க ரொம்ப யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? கடவுள் கொடுக்குற செய்திய என்ன பண்ண யோசிக்கிறீங்க? எங்கேயோ சிந்தனை எங்க யோசிக்கிறீங்க? சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? எக்ஸ்ட்ரா பேசினாரு. காரணம் சகரியாவுடைய அவிசுவாசம். எக்ஸ்ட்ரா பேசுனதுல வாங்கி கட்டிக்கிட்டாரு. யாரு அவரு? தேவதூதனை வாங்கி கட்டிக்கிட்டாரு. அவரு யாரு? அதான் கவனிக்கணும். எங்க சிந்தனையில தூக்கணும் கலையில என்ன உங்களுக்கு யார் அப்போ சகரியா என்ன பண்ணாருங்க? தேவையாங்கிறது ஒரு தேவதூதன் கிட்ட நல்லதை வாங்கிட்டு அழகா ஜாலியா
தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் காட் பிளஸ் சொல்லிட்டு அழகா போறதை விட்டுட்டு என்ன பண்ணாரு, உண்மையாயிட்டார். கடவுளுக்கே மகிமை, ரொம்ப நன்றி தேவதூதர் அது சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிட்டாரு. ஊமையா இன்னைக்கு நம்மளுடைய நிலையும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கர்த்தர் நான் யாரு, நான் அனுப்புற தூதன், நீ நம்ப மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு வச்சிருக்கேன் நம்ம விசுவாசத்தை. அப்படி வச்சிருந்தோம்னா அது ரொம்ப கேவலமான ஒண்ணு. நம்ம வாய் கட்டப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய மகிமைப்பட்டோம். அந்த ஒரு எத்தனை நாள் ஒரு நடக்கிறவங்களோட வாய் என்னாச்சு, குழந்தை பிறகுள்ள வாய் ஊமையா இருந்தது, தேவையாது. அப்ப நம்ம முதல் காரியம் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும், அவிசுவாசத்தை எடுக்கணும். இந்த வருஷத்துல எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் விடணும் அதெல்லாம் விடணும் லிஸ்ட் எத்தனை பேர் போட்டு வச்சு ரெடியா வச்சிருக்கீங்க? இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருஷம். ஆனா இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் விடணும், அப்புறம் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷம் அதெல்லாம் விடணும். அப்படிதானே இருக்கணும், நம்ம அப்படிதானே இருக்கீங்க. இந்த வருஷத்துல ஒரு லிஸ்ட் எடுத்துருப்பீங்களா, நான் இந்த வருஷத்துல கோபத்தை விடணும், அதெல்லாம் விடணும்னு சொல்லிருக்கீங்க. நம்ம என்னன்னா நிறைய முடிவு எடுப்போம், கரெக்டா இல்லையா? உலகத்துல எடுக்கிறாங்களா இல்லையாங்க? இந்த வருஷத்துல அதை விடணும் இதை விடணும்னு முதல்ல அந்த லிஸ்ட்ல ஏதாவது எழுதினா அதை அடிச்சுட்டு அதை கீழே எதிர்த்து முதல்ல விட வேண்டியது அவிசுவாசம். எது என்ன சொன்னேன்னு முதல்ல எதை விடணும், அதை விட்டாதான் பதட்டமும் பயமும் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஃபர்ஸ்ட் பயம் பதட்டத்துல நம்ம நிதானம் இழக்கக்கூடாது. ரெண்டாவது அவிசுவாசம் பட்டாலும் நம்ம நிதானம் இழந்துருவோம், ஜாக்கிரதை. மூணாவது இப்ப பாருங்க, மூணாவது சூழ்நிலைகள் பாருங்க, துன்புறும் பொழுதும் இன்புறும் பொழுதும் நம்ம நிதானம் இழக்கக்கூடாது. என்ன சொன்ன, இதுவும் வரும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் என்ன பண்ணும் உலகத்துல. அதான் பாட்டு கூட ஒரு இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து வாழ்க்கையில வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிதானம். அதான் துன்பம் வந்தா என்ன சொல்லுவாப்பா, இன்னொரு சொல்லுவாங்களே உலகத்துல, இன்பம் வந்தா ஓவரா ஆடாத. இது உலகம் சொல்றது, நான் சொல்றது இன்சல்ட் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றேன். துன்பம் வந்தா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடாத. என்ன சொன்ன, கரெக்டா இருக்கா? எழுதி வச்சுங்களா, பாயிண்ட் கரெக்டா இருக்குங்க. நம்ம பஞ்சு டைலாக்லாம் சேர்த்துக்கலாம், நல்லதுக்கு எடுத்துக்கலாம். என்னது, இன்பம் வந்தா ஓவரா ஆடாத. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் வந்தா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடாத. அப்ப என்ன வேணும், ரெண்டுமே கரெக்டா இருக்குன்னா என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில, நிதானம். ஹல்லேலூயா. இன்பம் வந்தாலும் ஆடக்கூடாது, இது தெய்வம் தருகிற கிருபை. துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடாத. பதறி ஓடனா என்ன ஆயிடும், ரெண்டுத்திலுமே பதட்டம் இருக்கக்கூடாது. இன்பமும் துன்பமும் மாயை. பிரசங்கி சொல்றார், எல்லாமே மாயை. உலகத்துல மாயை மாயை மாயை, கண்ணுக்கு தெரியுது எல்லாமே மாயை, ஒரு நாள் மறைந்து விடும். இன்பம் துன்பம் எல்லாமே போயிடும். கர்த்தருடைய வார்த்தை தான் நிலைநிற்கும். எத்தனை பேருக்கு நம்ம கரங்களை தட்டி அவன் நாம் தமைப்படுத்தலாமா? அப்ப நம்ம வாழ்க்கையில இன்பம் வரும்பொழுது துன்பம் வரும்போது பதறி பேசிடாதீங்க. தாவீது, நான் ரொம்ப போனா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு சில காரியங்கள் கூட சொல்றேன். தாவீது கோலியாத்தே பார்த்தவர். யாரு? கோலியாத்தே பார்த்து ஜெயிச்சவர். அந்த இடத்துலாம் ஜாலி கர்த்தருக்காக வைராகம் இருந்தவர், பதட்டம் இல்லாம ஓடினவர். வாழ்க்கையில துன்பங்கள் வர வர சில இடங்கள்ல அவர் சில காரியங்கள்லாம் பண்ணிருக்கிறார். அது ஒரு காரியம் தான் இந்த பைத்தியக்கார சேஷ்டை. அது வாசிங்கன்னா 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு மிகவும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டிருந்தான். தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சிருஷ்டி செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ, இவன் வீட்டிலே வரலாமா என்றான். இது யார் பண்ண அந்த வேலை? அவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்த தாவீது. எதுக்காக இப்படி போறாருன்னா, நீங்க 10ஆம் வசனம் வாசிங்கன்னா ஆன்சர் வரும் உங்களுக்கு. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். யாருக்கு எதனால இந்த பிரச்சனை அவருக்கு பயம் வந்தது வாழ்க்கையில? சவுலே கோலியாத்தை பார்த்து பயந்தவரு. இப்ப சவுலை பார்த்து யார் பயப்படுறா? தாவீது பயந்து யார்கிட்ட ஓடுறாரு? இந்த ஒயின் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? மறுபடியும் அந்த உதாரணத்துக்குள்ள போயிட்டு போறீங்க. ஒயின் ஷாப்புக்குள்ள போராடிலாம் பட்டாரு. யார்கிட்ட பயந்து போய் தேவையில்ல யார்கிட்ட ஓடி போய் பாடிட்டாரு? அங்க போன உடனே அவர்கிட்ட தப்பிச்சு போகணும்.
என்ன பண்ண ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ண, இல்லைன்னா என்ன ஆயிடும், தாவீத ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவரு பயந்துனா கர்த்தரை நோக்கி பார்க்கல, பயத்துல பதட்டத்துல. அப்போ துன்பம் வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும், வாழ்க்கையில துன்பம் வரதான் இப்படிதான் வரும். சவுல் மூலமா வரும், ஃபர்ஸ்ட் கோலியாத் மூலமா வந்துச்சு, அதே உனக்கு எது காட்டுறாரு. அப்புறம் அதை வச்சு நம்ம பிடிச்சிட்டு நம்ம அதே விசுவாசத்தை வச்சுக்கணும். துன்பம் வரும்பொழுது எங்க அது போயிடுது, நிதானம் எங்க போயிடுச்சு அப்படின்னா எழுதி ஒரு அப்புறம் என்ன நிதானமற்ற செயல்களை செஞ்சுதான் தப்பிக்கிறாரு. பைத்தியக்கார சேஷ்டை என்ன அது இப்படி பண்ணி என்ன பண்ணு தாடியில இப்படி பண்ணிட்டு மெல்ல ஏதாவது பண்ணிட்டு தான் அங்கிருந்து தப்பிச்சு ஓட வேண்டியதா இருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்க்கையில துன்பங்கள் வரும்பொழுதும் நம்ம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், நம்மளும் ஒரு பைத்தியக்கார சேஷ்டை பண்றவங்க மாதிரி தான் ஆயிடும். என்னது, கவனமா இருக்கணும். துன்பங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், ஒரு வாட்டி நம்ம இப்படிதான் எஸ்கேப் ஆகாம சூழ்நிலைகள் வரும். தேவையாது, காமெடியா இருக்கும், அது வெளியில பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த துன்பங்கள் வரும்போது தாவீது கிட்ட நம்ம கத்துக்கணும். முதல்ல இருந்த தாவீது எப்படியோ அதே, அதுக்கப்புறம் ஒரு சுதாரிச்சுட்டு சூப்பரா வந்துட்டாரு, அது வேற விஷயம். ஆனால் மாம்சம் தான், நமக்கும் மாம்சங்கள் சில வேலைகள் பல வரும். அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை முன்னாடி கோலியாத்தை பார்த்தது அதே கர்த்தர் தான் இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்து நடத்தின தெய்வம் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த துன்பங்கள்லாம் வரும்போது நம்மளை கர்த்தர் விட்டு போயிடுவாரா? அப்ப நம்ம நிதானமா யாரை நோக்கி பார்க்கணும்? துன்பங்கள் வரும், இன்பங்கள் வரும், அந்த இடத்துல நம்ம நிதானம் இழக்காம இருக்கணும்னா நம்மை நோக்கி பார்க்கறது யாரு? இதுதான் இந்த மூணாவது இதுக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, துன்பங்கள் இன்பங்கள் வந்தாலும் நம்ம யார் நோக்கி பார்க்கணும்? துன்பங்கள் அதிகமா வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. இன்பங்கள் அதிகமா வந்தாலும் அதையே பார்த்து மத்தவனை அற்பமா நினைக்காத. அவங்ககிட்ட இல்லையே சொல்லி மத்தவனை அற்பமா நினைக்காதீங்க. யாரை நோக்கி பார்க்கணும் அப்பவும்? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் மூணாவது. அப்போ என்ன மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பேன், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? துன்பம் வந்தாலும் யார் நோக்கணும்? இன்பம் வந்தாலும் யார் நோக்கணும்? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பதட்டம் அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில எது வந்தாலும் வந்தா வரட்டும், ஸ்தோத்திரம். வரலனாலும் ஸ்தோத்திரம். வந்தா ஒரு ஸ்தோத்திரம், வரலன்னா அந்த ஸ்தோத்திரம் கம்மி பண்றது இல்லை. வந்தாலும் வரலாம் டபுள் ஸ்தோத்திரத்தை போடுவோம். கரங்களை தட்டி அவன் நாம் தமைப்படுத்தலாமா, எனக்கு நிதானத்தை இல்லை, அப்ப நீங்க இருந்து நிதானத்தில் இருக்குமா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார். அதனாலதான் சாந்த குணம் உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்துக்கிறார். இந்த இடங்கள் எல்லாம் நம்ம பொறுமையை பக்குவத்தை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா நம்மள சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துவார் கண்டிப்பா. ஓகேவா? இன்னைக்கு வந்த நீங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்னு கொடுக்குறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிற விதம் ஒண்ணு இருக்கு. அந்த இன்பம் வருதா துன்பம் வருதா வாழ்க்கையில துதி பாடல்கள் பாருங்க. இந்த வருஷம் இறுதியில நம்ம வந்தோம், ஏதாவது ரொம்ப தாங்கணும்னா துன்பங்கள் வந்துச்சுன்னா வீட்டுல கதவை மூடிங்க. என்ன பண்ணீங்க? பாடல் புத்தகம் நிறைய இருக்கு. தாவீது அப்படிதான் எஸ்கேப் பண்ண. முதல்ல துன்பங்கள் வரும்போது அவருக்கு சில விஷயங்களா இருந்தா அப்போ என்ன பண்ணாரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறி என்ன பண்ண துதி பாடல்கள் அவர் என்ன பண்ணாரு? அவரு கர்த்தரை எப்படி நோக்கி பார்த்தாரு? அவர் எத்தனை சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு இல்லவா? அந்த நீங்க எத்தனை பேர் பார்க்க போறீங்க இந்த வருடம் இறுதியில வந்து நாம பாடல்களை பாடி அவரை நோக்கி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை உலகம் வந்து பாட்டுல காட்டும், ஆனா நம்ம ஆண்டவராகிய நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு பாட்டுல காட்டும். ஆனா ஆண்டவர் பிள்ளைகள் நமக்கு துதி பாட்டு இருக்கு. அல்லது எத்தனை பேர் நம்புறீங்க? துதி பாட்டில் கர்த்தரை நீங்க துதிக்க நீங்க வந்து நிச்சயமா பதட்டம் அடைய மாட்டீங்க. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதே போல இன்பம் வரும்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுலயும் நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது. நீங்க எல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு. உசியா ராஜா இவங்கெல்லாம் பாருங்க, நிறைய வாழ்க்கையில வர பலத்து போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல நிதானம் இழந்த ஒரு பண்ணுகிற காரியங்கள்லாம் இருக்கு. நீங்க வீட்டுல சொன்னா நிறைய சொல்லிட்டு உதாரணங்கள் காட்டலாம். உசியா ராஜா எத்தனை பேர் தெரியும்? உசியா தானே மம்மி அவரு? உசியாவா உசியா தானே அவரு? நிதானம் வர பலத்து போய் பெருக்குன்னு அவர் உயர்த்த பிறகு கர்த்தர் உயர்த்தும் போது நிதானம் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் இது பண்ணுவாரு. ஆசாரியர்கள் செய்யறது மட்டுமே. யார் அவரு? உசியா தானே? உசியா ராஜா. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அது போய் நான் சொன்னா நிறைய போயிட்டே இருக்கும். வர்ஷிப் பண்ற காரியத்துல அவர் ஈடுபட்டார். ரொம்ப கவனமா இருக்கும். இன்பம் வரும்போது அவர் முன்னாடி அவர் தோல்வியில இதுவா இருந்தார், ஒரு பலப்படல. கர்த்தர் பலப்படுத்தின பொழுது பெருமை வந்துருச்சு உள்ளுக்குள்ள. நேபுகாத்நேச்சரும் அப்படிதான். கர்த்தர் உயர்த்தும் போது நான் கட்டினேன். யாரை நோக்கி பார்க்கணும்? நீனு நான் கட்டி அவரை நோக்கி பார்க்கறதுல கர்த்தர் கட்டி கொடுக்கறது எல்லாமே கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே நம்ம அந்த ஒரு சிந்தனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். துன்ப வேலையிலையும் நம்ம அவரை தான் பார்க்கணும், இன்ப வேலையிலையும் அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிதானம் இழக்க வைக்க மாட்டார். கரண்ட் திட்டி அவர் நாம் மேம்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நாலாவது கடைசி காரியத்தை மட்டும் பார்த்துலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூழ்நிலை. நான் எல்லா சூழ்நிலையிலும் எடுக்க முடியல, எடுத்தா அது பெரிய பைபிள் ஸ்டடியா கூட போகும். இப்போ நாலாவது சூழ்நிலையில நம்ம பதட்டம் அடைய வைக்கிற சூழ்நிலை ரொம்ப முக்கியமான சூழ்நிலை. பாவம். என்னதுங்க? பாவம் ஒரு மனிதனை நிதானம் இழக்க வைக்கிறது. இது எத்தனை பேர் நான் புரிஞ்சுக்கிறீங்க? பாவம் ஒரு மனிதனை
என்ன பண்ண வைக்குது? நிதானம் மேல வைக்குது. பாருங்க அந்த வசனத்தை கூட வாசிங்க. இதே தாவீது பாருங்க, அவர் நமக்கு நிறைய உதாரணங்களா இருக்கிறாரு. வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கும் தாவீது உதவி பண்றாரு. தப்பு பண்ணி இருந்து மீண்டு எழுறதுக்கும் தாவீது நமக்கு அவர் மீண்டு எழுந்திருக்கிறார். அதுதான் விஷயம். பாருங்க 2 சாமுவேல் 11:1-2 வாசிங்க. நிதானம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். யாரு? யுத்த நேரத்துல எங்க போயிருக்கணும் தாவீது? நிதானம் இழந்து அந்த இடத்துல யுத்த நேரத்துல வந்து அங்க போய் இருக்கணும். நம்ம வாழ்க்கைய யுத்தம் நமக்கு இருக்கு இந்த உலகத்துல, இருக்கா இல்லையா? ஆவிக்குரிய யுத்தங்கள்ல நம்மள ஒப்பு கொடுக்கணும். வெற்றி பெற வைக்கிறது யாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில கோபத்தோட செக்ஸோட நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் உணர்வு ரீதியா வரும். அந்த போராட்டங்கள்ல நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? அந்த நேரத்துல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்ல, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல நிதானம் விடக்கூடாது. அப்ப யுத்தத்துக்கு நீங்க தயாராகணும். யுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த விஷயத்துல நீங்க எஸ்கேப் ஆகணும்னா, பாவத்தை வந்து எஸ்கேப் ஆகணும்னா நீங்க வந்து யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தரிசனத்தை இழக்கக்கூடாது. உங்க எல்லாருக்கும் தரிசனம் இருக்கா இல்லையாங்க? இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அதெல்லாம் பயந்துட்டாரு. பாவம் பண்ணிட்ட பிறகு எங்க தரிசனம் போயிடுமோ, ஆனா உணர்ந்து மீண்டுட்டாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, நிதானம் விழுந்த ஒரு மாடியில சுதந்திரம் வந்த பிரச்சனை என்னாச்சு? பாவமாச்சு. அப்ப பாவம் ஒரு மனிதனை நிதானம் இழக்க வைக்கிறது மாத்திரம் இல்லாம அவர் ஒரு ராஜான்றதே என்ன பண்றது, எல்லாமே அவரு அப்படியே நீங்க போப்பா, நீங்க வீட்டுல 15ஆம் வசனம்லாம் நீங்க வாசிங்க, நீங்க கொலை பண்ற அளவுக்கு அவர் நிதானமற்ற தன்மை அவருக்குள்ள வெளிப்படுது. 15ஆம் வசனம். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர் தாவீது. ஒரு நீதிமான கூட ஒரு பாவம் என்ன பண்ணிடுது, நிதானமற்றவனாக மாற்றி அவனை ஒரு உலகத்தவன் கூட செய்ய முடியாத ஒரு பாவத்தை பண்ண வச்சிருக்கு. நம்பிக்கையா இருந்த ஒருத்தனு அவனை கொல்ற அளவுக்கு உலகத்தவன் கூட யோசிக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கையா இருக்கிறவன நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா அப்பேற்பட்டவனே கொல்லுகிற அளவுக்கு அந்த கண்களின் நிச்சயம் என்ன ஆச்சு, ஐயோ இவர் இருந்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுமே, இவர் என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஒருத்தனைக்கு உண்மையா அதான் கடவுள் பயங்கர தண்டனையே கொடுத்தாரு. புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது. ஆனாலும் அவர் பாதுகாக்கப்பட்டு மீட்கப்பட்டாரு. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இந்த வருட இறுதியில வந்து நாம பாவம் நிச்சயமாக நம்ம நிதானம் இழக்க வைக்கும். ஆவிக்குரியவன் தான் நம்ம நிதானிக்கிறவனா இருக்கிறான். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பா நிதானமா என்ன பண்ண முடியாது. கோபம், இச்சைகள், பலவிதமான காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம நிதானம் இழக்க வைக்கக்கூடிய காரியங்கள். வெறியரும் போடப்பட்டிருக்கு. வெறி இதெல்லாம் வந்து நம்ம நிதானம் இழக்கிறது. இதெல்லாம் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவிக்குரியவர்களா மாறும் பொழுதுதான் நம்ம நிதானத்தை காத்துக்கொள்ள முடியும். பாவம் ஒரு மனிதனை நிதானம் இழக்க வைக்கும். இதே யோசேப்பை நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 39:9-10 நீங்க வாசிக்கும் பொழுது அவர் எப்படியாக இருக்கிறார் என்பது போடப்பட்டிருக்கிறது. நிதானம் இழக்கவில்லை அவர். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்ட தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவராவது மாடியில தான் இருந்தார், அந்த அம்மா வெளியில இருந்தாங்க, இவர் பக்கத்துல இருந்தார். யாருங்க இருந்தாரு? நீ அப்படிதான், நீ மாடியில இருந்து தூரத்துல இருந்தாலும் பாவம் உன்னை கவர்ந்து இழுத்து உன்னை நிதானம் இழக்க வைக்கும். பக்கத்திலே கூட இருக்கும். ஆனா நாம செய்ய வேண்டியது யோசேப்பை தான் பார்க்கணும். இதுல யார பாப்பீங்க? யோசேப்பு நிதானம் இழக்கல. அவர் என்ன சொல்றாரு, இத்தனை பொல்லாங்குக்கு உடன்படுவது நான் எப்படி நிதானமா பேசுறேன், பயங்கர பேஷன்ஸா பேச. ஏன் தெரியுமா அவர் இப்படி பேசுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வோடு தான் இந்த வருட இறுதியில வந்து நம்ம போகணும். இந்த பாவத்தை எதிர்கொள்ளணும்னா தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? தரிசனத்துக்கு நம்ம, இவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்ட இந்த சின்ன பிள்ளைல இருந்து எல்லாமே நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு எல்லாமே நமக்கு ஒரு காரணம் உண்டு. ஊழியக்காரங்கள் மட்டும் கிடையாது, விசுவாசிங்க எல்லாருக்குமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு தரிசனம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புக்கு ஒரு தரிசனம் உண்டு. பார்வோனின் அடுத்த இடத்துல உட்கார அளவுக்கு அவர் உயர அளவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் தேவன் உயர்த்த போறாரு. என் தரிசனத்தை அது கெடுத்துரும். நான் நிதானம் இல்லாம பாவம் பண்ணனா என் தரிசனத்தை என்ன பண்ணிடுவது? நான் செய்யக்கூடாது. அவர் கண்ணுக்கு முன்னாடி தேவன் மாத்திரம் இல்ல, தரிசனங்களையும் வச்சிருந்தார். நான் பண்ணனா என்ன தேவன் உயர்த்துற அந்த கனவு, அவர் சொன்ன அந்த கனவுலாம் என்ன ஆயிடும்?
கனவாவே போயிடும். அது வேணாம், அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் தரிசனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தான் எனக்கு தரிசனம். அந்த தரிசனத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இருதயத்தில் பரிசுத்தப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்ப நான் பாவமற்ற வாழ முடியாதுதான், என்னால் முடியாது, ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என்னை வாழ வைக்க யாரால முடியும்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். இதே எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் மிகப்பெரிய ஊழியத்துக்கு தெய்வம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த எரேமியாவை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன், வாயில் பேச முடியலன்னு அவர் நான் என்ன போய் நீங்க ஊழியத்துக்கு எப்படி எடுப்பீங்கன்னு கேட்கும்போது, அவர் சின்ன வயசுல இருந்தே அவர் பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்துறத தேவன் பேசுறாரு. நீங்க எரேமியால வாசிக்கிறீங்க, சின்ன வயசுல இருந்தே பரிசுத்தப்படுத்துறாரு. உங்களையும் அப்படி பரிசுத்தப்படுத்துறாரா? பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிற ரட்சகர். நீங்க நம்ம இம்மானுவேல் எல்லாம் பார்க்க போறோம், ஈவினிங் தான் பாட்டு பாட போறோம். அவர் முதல் வார்த்தை என்ன வார்த்தைங்க? வாசிங்க யாராவது. நம்ம என்ன கிறிஸ்துமஸ் எப்படி செலிப்ரேட் பண்றோம்? கடமைக்காக முதல் வார்த்தை என்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வதிப்பே உனக்கு உயர்த்துவேன் அப்படின்னு முதல் வார்த்தை என்னது? மத்தேயு 1:21 வாசிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களை. முதல்ல பாவத்துல நிம்மதி எழுந்து இருள வாழ்ற ஜனங்களுக்கு அவங்க வெளிச்சத்து கொண்டு வரணும். நிம்மதியற்ற நிதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை நான் தூக்கி விடணும். நிதானத்தை இழக்க வைக்கிற இந்த பாவத்துல அத்தனை பேர் இழப்ப சம்பாதிச்சிருக்காங்களே, அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆமென். அதனாலதான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தெய்வமா அவர் வெளிப்படுறார். அப்ப அப்படி இருக்கிறப்ப உங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டாரா? இதே எரேமியாவை தான் பயந்தாரு. ஐயோ என்னால முடியலையே, இவ்வளவு இப்படி நான் வாழ முடியும். ஆனா தேவன் சொல்றாரு அப்படி இல்லை, நான் உன்னை அழைச்சவன். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பயங்கரமா எரேமியால 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் முடிக்க போறேங்க. எரேமியா 1. அப்ப உங்களை பரிசுத்தம் பண்ணவர் யாரு? யெகோவா மெக்காதிஸ். அவர் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்க பயப்படாதீங்க. பாவம் ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இது பண்ணுங்க. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எனக்கு தரிசனம் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்ப நான் நிதானம் இழக்காம இருக்கணும்னா, அதை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் பாவம் பண்ண நிதானம் இழந்துடுறேன். வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வருட இறுதியில வந்து நாம ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கணும்? எத்தனை பேர் ரெடியா இருக்க போறீங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. பரவாயில்ல, உடனே முடியாது பரிசுத்தம் பண்ணணும். இன்னும் உடனே யாருமே பரிசுத்தம் அடைஞ்சிட முடியாது. நம்மளை ஒப்பு கொடுப்போம். பாவத்தோடவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருந்தோம்னா அது தப்பு. ஆண்டவர் என் நிதானத்தை இழக்க வைக்குது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் அது கெடுக்குது. அப்ப நான் பாவத்தை இனி பாவம் செய்யாதேன்னு சொல்ற உங்களுடைய வார்த்தைக்கு நான் விட்டு கொடுக்கணும். என் கண்கள்ல ஒரு தூய்மை, இருதயத்துல ஒரு தூய்மை, எல்லாத்துலயும் நீங்க தான் தரணும். நீங்க தான் நான் மாத்த முடியும். ஆவிக்குரியவனா யோசேப்பை போல என்ன மாத்துங்கய்யா சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. பார்வோனுக்கு அடுத்தபடி உட்கார வச்ச தேவன் உங்களையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நாம நிதானமா இந்த விஷயத்துல நிதானமா இருக்கணும். நம்ம அப்ப நிதானமா இருக்கணும். நம்ம கொடுத்த தரிசனங்களை நினைச்சு பாருங்க. தினமும் நான் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக? எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. நினைச்சு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை தாயின் வயிற்றிலிருந்து தேர்ந்தெடுத்தவர் எரேமியா மாத்திரம் இல்ல, உங்களையும் தான் தேர்ந்தெடுக்கிறார். பரிசுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துக்குள் உங்களையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. பரிசுத்தமா. எரேமியாவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. எவனும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யூதாவுக்கு விரோதமா அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல போறாரு. யாருமே ஏத்துக்கல. பயங்கர தண்டனைகள், பயங்கர அடி வாங்கினார், என்னென்னோ பண்ணார். ஆனாலும் கர்த்தருக்காக அவர் நின்று சத்தியம் சொன்னார். நீங்க எத்தனை பேர் நீங்க இருக்க போறீங்க? எனக்கு தரிசனம் உண்டு. அந்த தரிசனம் நான் பரலோகத்தை அடைவது. அதுக்கு நான் பாவம் செஞ்சு நான் நிதானம் இழந்துடக்கூடாது. ஓகேவா? அப்ப கடைசியா பார்த்த பாட்டு என்ன? பாவம் நம்மை நிதானம் இழக்க வைக்கிறது. ஓகேவா? நான் முடிக்க போறேன். என்னென்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் பயம், பதட்டம் நமக்கு நிதானத்தை இழக்க வச்சு பேச வைக்கிறது, செய்ய வைக்கிறது. ரெண்டாவது அவிசுவாசம். இது இருந்தாலும் ரொம்ப டேஞ்சர். ஃபர்ஸ்ட் பயம், பதட்டம் நீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? நம்மள கர்த்தருடைய வார்த்தைக்கு. வார்த்தை வாரம் வரும். அந்த வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். தினமும் நீங்க படிக்கும் போது அந்த வார்த்தை பேசினா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா வாழ்க்கையில பதட்டம் வராது. ரெண்டாவது அவிசுவாசம். அவிசுவாசமும் உங்களுக்கு நிதானம் இழக்க வைக்குது. அவிசுவாசம் நம்ம எதுக்கு அவிசுவாசம் நீங்க நம்ம என்ன பண்ணணும்? வசனம் கூட சொல்லுது, என்ன சொல்லுது? ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அப்படின்னா உங்க விசுவாசத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது. மூணாவது என்ன சொன்ன? துன்பத்திலும் இன்பத்திலும் நிதானம் இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். ஆனா பயப்படாதீங்க. நீ யாரை நோக்கி பார்க்கணும்? துன்பத்திலும். அதுக்கு சொல்யூஷன் என்ன சொன்ன? அவரை நோக்கி பார்க்கணும். அப்ப நீங்க ஜெயிச்சிடலாம். நிதானம் இழக்க மாட்டீங்க. நாலாவது என்ன சொன்ன? பாவம் நிச்சயமா நிதானம் இழக்க வைக்கும். இப்ப நான் சொன்ன 3 பாயிண்ட்டுமே ரொம்ப டேஞ்சரானது. பாவம். இந்த பாவம் நிதானம் இழக்க வைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த பாவத்தை ஃபேஸ் பண்ணா தரிசனத்தை நம்ம எப்பவுமே கண்கள்ல தேவனையும் தரிசனங்களையும் நம்ம மனதில் வச்சுட்டே இருக்கோம். யோசிப்பு வச்சது போல. ஓகேவா? அப்படி வைப்பீங்களா? இதோட இது முடியுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.